வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம சிறுதானியத்தில் எப்படி சுவையான பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒரு 4 வகையான சிறுதானியம் யூஸ் பண்ணி இதே மெத்தடில் நம்ம பொங்கல் செஞ்சிடலாம். குதிரைவாளி, தெனை, வரகு, சாமை, இது 4த்தில் எது கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பொங்கல் செஞ்சுக்கலாம். தென்னையில் ஒரு 3 கலர் இருக்குது. ஒயிட்டு தெனையும் இருக்குது, ஒரு க்ரே கலர்லேயும் இருக்கும், எல்லோ கலர்லேயும் இருக்கும். எது வேணாலும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி பொங்கல் செஞ்சுக்கலாம். வாங்க இப்படி பொங்கல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் சிறுதானியத்தில் குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். இது குதிரைவாளி 2 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தெனை, வரகு, சாமை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 கப்பு, இந்த கப்பில் 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப்பு குதிரைவாளி எடுத்துகிட்டு 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு முந்திரி எடுத்துக்கோங்க. நெய் 3 ஸ்பூன் நெய் தேவைப்படும். உப்பு தேவையான அளவு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் அந்த சிறுதானியம் குதிரைவாளியையும் சேர்த்துக்கிறேன். இது வரகரிசிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை கழுவிட்டு இப்போ 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ 2 கப்பு குதிரைவாளியும் 1 கப்பு பாசிப்பருப்பும் 3 கப்பு இருந்தது. 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி. ஸோ 7.5 கப்பு தண்ணி ஊற்றணும் இதுக்கு. இதுவே பச்சரிசி பொங்கல்னா 1க்கு 3 கப்பு தண்ணி வைப்போம். இது 1க்கு 2.5 கப்பு வச்சா போதும். 7.5 கப்பு தண்ணி வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டில் பாதியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மீதி பாதியை லாஸ்ட்டாக வறுத்து போட்டுக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் இப்போ விட்டுக்கலாம். லாஸ்ட்டாகவும் நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு விசில்லையே தண்ணி வெளியில் வர மாதிரி இருந்ததுன்னா 1 விசில்லையே கூட ஆஃப் பண்ணிக்கலாம், வெந்திருக்கும். தண்ணி வராமல் இருந்ததுன்னா 2 விசில் வச்சுக்கோங்க, இல்லைனா 1 விசில்லே போதும். சிறுதானியம் ரொம்ப ரொம்ப நல்லது, சத்து மிக்கது, அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் நெய், உளுந்து, மிளகு, ஜீரகம், கடுகு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 3 ஸ்பூனு, கொத்தமல்லி, கருவேப்பிலை நிறையா போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் நெய்யை விட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம் எல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நிறைய, பாதி கருவேப்பிலை இப்போ போட்டு பண்ணிவிட்டு மீதி பாதியை பொங்கல் சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடட்டும். நல்லா இந்த கருவேப்பிலை எல்லாம் ஃபுல்லாக நல்லா பொரிஞ்ச பின்னாடி எடுத்து வச்சுருக்கிற அந்த மிளகுத்தூளையும் ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற பொங்கலில் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துக்கோங்க, அந்த பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொங்கலை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா பொங்கல் ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்ததுனாலும் அது தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி பதமாக கொலகொலப்பாக இருந்தால் தான் பொங்கல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கரெக்டாக இருக்கும். சிறுதானியம் ரொம்ப ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. உடம்புல உள்ள ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், கேன்சர் வராமல் தடுக்கும், முக்கியமாக கோலன் கேன்சர் வராமல் இருக்கும், எலும்புகளை பலப்படுத்தும், வாத நோய் வராமல் தடுக்கும்,
உடம்புல உள்ள நல்ல கொழுப்பை அதிகரிக்கும். அது ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது. தசைகள்லாம் வலுவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ கோதுமையில் வந்து இந்த குளூட்டன்ற ஒரு பசை போன்ற ஒரு பொருள் இருக்கும். இந்த சிறுதானியத்தில் அது இருக்காது. அதனால் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்டாலே அதிகமாக சாப்பிட்ட அந்த பசி எடுக்காது. அதிகமாக சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும். தலைவலி, இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலி, இந்த மாதிரி எந்த வலி இருந்தாலும் அதுக்கு ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்கும். நீரிழிவு நோயவும் கட்டுப்படுத்தும். இது முக்கியமாக ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது முடிக்கு ரொம்ப நல்லது. முடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் உள்ள சிறுதானியத்தை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சுவையான சிறுதானிய பொங்கலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிறுதானிய பொங்கலுக்கு தேங்காய் சட்னியும் இல்லை பாசிப்பருப்பு குழம்பும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.